Hello friends, welcome to GoodLifeHub. இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமான கோதுமை வெல்லம் சாக்லேட் கேக் எப்படி பண்றது பார்க்க போறோம். இதுல சக்கரை, மைதா, பட்டர், பால் எதுவும் சேர்க்காம எல்லாமே ஆரோக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த கேக் பண்ண போறோம். அதனால இது வந்து PCOS ஃப்ரெண்ட்லி, டயபெட்டிஸ் ஃப்ரெண்ட்லி மற்றும் வெயிட் லாஸ் ஃப்ரெண்ட்லி. அதனால எந்த ஒரு கில்ட் ஃபீலிங்கும் இல்லாம இந்த கேக் வந்து நீங்க என்ஜாய் பண்ண முடியும். அளவா சாப்பிட்டா இது வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் வெல்லம், இனிப்பு வந்து அதிகமாக வேணும்னா 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வாழைப்பழம் நல்லா மசிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா மிக்சியில் போட்டு கூட நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் சுத்தமான தேங்காய் எண்ணெய், 2 முட்டை, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். சாக்லேட் ஃப்ளேவர் வேணான்னு நினச்சிங்கன்னா கொக்கோ பவுடர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சின்னமன் பவுடர், பட்டைத்தூள். பிளட் சுகர் லெவலை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து உதவும். இது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு 1 சிட்டிகை, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், 2 இல்லைனா 3 சொட்டு வெனிலா எசன்ஸ், இல்லைனா ஏதாவது எசன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ வந்து இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் தண்ணியில் வெல்லத்தை நம்ம நல்லா உருக்கிக்கலாம். உருக்கிட்டு இதை வந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் முட்டைங்களை உடைச்சி இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் எலக்ட்ரிக் பீட்டரை வந்து மீடியம் ஸ்பீடில் வச்சு இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இல்லைனா வந்து ஹேண்ட் பீட்டர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்க இந்த வாழைப்பழத்தை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாழைப்பழம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கும். இது கூட நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருக்கி வச்சுருக்க இந்த வெல்லத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருக்க எல்லா வெட் இன்க்ரீடியன்ஸும் இப்போ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து இதில் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கப் கோதுமை மாவு ஃபுல்லாக இதோட நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட வெனிலா எசன்ஸ், சால்ட்டு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சின்னமன் பவுடர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் கேக் பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவே தின்னாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும் கேக் பேட்டர். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி வந்து நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்சருக்கு வந்து கொண்டாந்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கேக் மோல்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். 2 இல்லைனா 3 சொட்டு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம வந்து இதில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து இந்த மோல்டில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண அப்புறம் கொஞ்சோண்டு கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம வந்து தடவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா சைட்ஸ்லேயும் வந்து நல்லா தட்டுங்க. ஃபுல்லாக நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து மோல்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த கேக் பேட்டரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ண அப்புறம் இந்த மாதிரி வந்து தரையில் வந்து கொஞ்சம் தட்டுங்க. ஸோ உள்ளே இருக்க கேப்ஸ் எல்லாமே ஃபில் ஆகி ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் பேட்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அவனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ப்ரீஹீட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக வந்து லேயர் ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு 35 மினிட்ஸ்க்கு வந்து நான் வந்து பேக் பண்ண போகிறேன். அவன் இல்லைனா நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் கூட இந்த கேக் வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ 35 மினிட்ஸ் கழித்து எடுத்து இந்த மாதிரி டூத் பிக் வச்சு ப்ரிக் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். இல்லைனா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அவனில் வச்சு நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கோங்க. ஸோ கேக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குக் ஆன அப்புறம் இதை வந்து தலைகீழ கவுத்தி நம்ம வந்து கேக் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ கேக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக நல்லா ஃப்ளஃபியாக ரொம்பவே சாஃப்டாக ஸ்பாஞ்சி டெக்ஸ்சரோட வந்து உங்களுக்கு வந்து இந்த கேக் வந்திருக்கு. ஸோ இந்த கேக் வந்து நான் நிறையா தடவை ட்ரை பண்ணி இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆல்டர் பண்ணி அதோட ப்ரொப்போர்ஷன் எல்லாம் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சப்புறம் நான் வந்து நிறையா தடவை பண்ணப்புறம் தான் இந்த ரெசிபி வந்து நான் போடுறேன். ஸோ இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியேவும் கட் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இல்லைனா இந்த கேக்கை வந்து ஒரு பேஸாக வச்சுட்டு இதை வச்சு நம்ம வந்து ஹெல்த்தி ஃப்ராஸ்டிங் ஆட் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியான பர்த்டே கேக்ஸ் கூட நம்ம வந்து இதை வச்சு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான பர்த்டே கேக்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இணைஞ்சிருங்க இந்த சேனலோட. இந்த கேக் வந்து ட்ரை பண்ணுங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.
இன்னும் இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபீஸ், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்கள், PCOS ப்ராப்ளம்ஸ், ஹார்மோனல் ப்ராப்ளம், வெயிட் லாஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இணைஞ்சிருங்க இந்த சேனலோட. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.